ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து புதன்கிழமை. எப்பயும் போல் காலைல வெள்ளன எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு எப்பயும் போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கொஞ்சம் பூவெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து அந்த நாளை வந்து நம்ம தொடங்கணும் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அப்படித்தான் நான் வந்து இப்போ சாமி கும்பிட்றதுக்கு நான் வந்து ரெடி ஆகிட்டேன். எப்பயும் போல் சாமிக்கு பூவெல்லாம் மாற்றி வச்சுட்டு கோலம் வந்து இன்றைக்கி நான் போடலை. நேற்று போட்ட கோலத்தோடையே நான் வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டேன். சாமிக்கு பிரசாதமாக மாம்பழம் வந்து இன்றைக்கி வச்சுருந்தேன். அதோட பச்சை கற்பூரம் போட்டு தீர்த்தமும் சாமிக்கு வந்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். காலைல எந்திரிச்ச உடனே நம்ம வந்து முதல்ல அ பிரபஞ்சத்துக்கு வந்து நன்றி வந்து எல்லாருமே சொல்லிருங்க. என்னன்னா, நைட்டு தூங்கிட்டு நம்ம காலைல எந்திரிப்போம். எந்திரிக்கும்போது நான் வந்து நல்லபடியா எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு எந்திரிச்சிரணும். கடவுள்கிட்ட வந்து நம்ம வேண்டும்போது என்ட்ட வந்து இது இல்ல, எனக்கு அது இல்ல, எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படின்னு வந்து யாருமே வந்து சாமி வந்து கும்பிடாதீங்க. என்கிட்ட வந்து இந்த மாரி எனக்கு நெறையா பணம் இருக்கு எங்க வீட்ல. அ எங்க வீட்டுக்காரர் வந்து என்ட்ட நல்லபடியா நடந்துக்கிறாங்க. என் குழந்தைகள் வந்து நல்லா படிக்கிறாங்க. நான் வாழ்றதுக்கு தேவையான எல்லாமே வந்து கடவுள் வந்து எனக்கு குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கடவுளுக்கோ, பிரபஞ்சத்துக்கோ நீங்க வந்து நன்றி வந்து நீங்க சொல்லிருங்க. அப்பன்னும்போது நம்ம வந்து என்ன நெனச்சு நம்ம சாமி கும்பிட்டாலும் நமக்கு வந்து கண்டிப்பா அது வந்து நிறைவேறும். நீங்க அந்த மாரி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து இத வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து இன்னைக்கு உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா கடவுள்கிட்ட நம்ம வேண்டுனது பிரபஞ்சத்துக்கும் நம்ம வந்து அத வந்து சொல்லி நன்றி சொல்லும்போது, 2ம் சேர்ந்து நமக்கு வந்து நல்லதே வந்து நடக்கும். அதனால தான் உன்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொன்னு யார் என்ன செஞ்சாலும் நமக்கு வந்து நம்ம நன்றி உணர்வோட நம்ம இருக்கும்போதோ, இல்ல அவங்களுக்கு வந்து நெறைய நன்றி சொல்லிட்டே நம்ம இருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரொம்ப நல்லது நடக்கும். மனசுல வந்து எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்புட்ன்னா, நமக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பிரபஞ்சம் வந்து நமக்கு கண்டிப்பா நடத்தி குடுக்கும். இத வந்து நீங்க எல்லாரும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நல்ல ஒரு வித்தியாசம் வந்து உங்களுக்கு தெரியும். நன்றி சொல்லிட்டே இருங்க. அப்பன்னும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அப்படித்தான் காலைல எந்திரிச்ச உடனே பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிருவேன். நல்லபடியா நான் வந்து எந்திரிச்சுட்டேன். நைட்டு தூங்கிட்டு, இன்னைக்கு பொழுது வந்து எனக்கு நல்லபடியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரபஞ்சத்துக்கும், கடவுளுக்கும் நன்றி சொல்லிருவேன். அதே மாரி நீங்களும் வந்து சொல்லி பழகுங்க. நம்ம வாழ்க்கையில வந்து நெறையா மாற்றங்கள் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். காலையில வெள்ளன எந்திரிச்சுட்டு நம்ம இந்த மாரி பூஜையெல்லாம் பண்ணிட்டுருக்கும்போது, நம்ம பிரபஞ்சத்து கூடயும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து மனசு விட்டு பேசம்போது, அது வந்து நமக்கு நெறைய ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள நம்ம மனசுல குடுக்கும். கெட்ட எண்ணம் எதுவுமே நம்ம மனசுல வந்து இல்லாம, அது வந்து நீக்கிரும். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டேன். இப்போ வந்து காலையில என்ன சாப்பாடு வேணும்னு உங்கள்ட்ட கேட்கும்போது, பிள்ளைங்கலாம் வந்து தோசை இன்னைக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க அப்பா வந்து பூரி வந்து செட்டு வாங்கி குடுத்தாங்க. அத வந்து குருமா ஊத்தி சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. சட்னியும் குடுத்துருந்தாங்க. அது வேணான்னு சொல்லிட்டாங்க. அத சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அடுத்து பட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து நானு இறங்கி வந்து வச்சுட்டேன். அவங்க சோளம் வந்து இந்த மாரி மிக்ஸியில லைட்டா குருணை மாரி அரைச்சு போட்டோம் அப்படின்னா, அத வந்து அவங்க சாப்ட்டுருவாங்க. அப்புறம் எப்பயும் போல அவங்களுக்கு எல்லாமே வச்சுட்டு நான் வந்து வீட்டுக்குள்ள கிச்சன்ல போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு ஏன் அப்படின்னா, அ நான் வந்து உங்ககிட்ட எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. சாமி நம்ம கும்பிடும்போது, இது இல்ல, அது இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க இனிமே வந்து வேண்டாதீங்க. எனக்கு வந்து நெறைய இருக்குது. எனக்கு நெறையா பணம் வந்து என்ட்ட இருக்குது. நெறைய நகை இருக்குது. எனக்கு அது குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாமிட்ட வந்து வேண்டி பாருங்க. உங்க லைஃபே வந்து கொஞ்சம் வித்தியாசமா வந்து மாறிட்டுருக்கும். கண்டிப்பா நீங்க அந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப மதியானம் சமையலுக்கு என்ன சமைச்சேன் அப்படின்னா, நெய் சோறும், சிக்கன் கிரேவியும் வந்து செஞ்சிருந்தேன். நெய் சோறு வந்து எப்பயும் போல நெய்யெல்லாம் ஊத்தி நம்ம தாளிச்சு முந்திரி பருப்புலாம் போட்டு செய்வோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நான் சிக்கன வந்து சும்மா உப்பு போட்டு வேக வச்சுட்டு, அத தண்ணிய வந்து நானு இந்த அ நெய் சோறு செய்றோம்ல, அதில வந்து ஊத்தி நான் செஞ்சிருந்தேன். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பிரியாணி மாரியே தான் இருந்துச்சு. நெய் சோறு செய்ற அன்னைக்கு நம்ம நான்வெஜ் அதாவது சிக்கன் எடுத்தோம்னா, நீங்க அந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா, நெய் சோறு மட்டுமே செஞ்சாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நெய் சோறுக்கு வந்து இப்ப எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊத்திட்டு, இந்த மாரி பட்டை, கிராம்பு பாக்கெட்ல இருக்கும் பார்த்தீங்களா, அத வந்து நானு வாங்கி போட்டு தாளிச்சேன். லைட்டா அத அப்படி கலந்து விட்டோம்னா, அது பொரிஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த நெய் வந்து நான் ஒரு 50 கிராம் நெய் வந்து அதில நான் ஊத்தியிருந்தேன். இன்னைக்கு நான் சாப்பாட்டு அரிசியில தான் வந்து நெய் சோறு வந்து செஞ்சிருந்தேன். இந்த நெய் வந்து ரொம்ப வாசனையா இருக்கும். கார்த்திக் நெய்ன்னு சொல்லிட்டு இங்க மதுரையில வந்து இருக்கும். அதான் நான் வந்து ரொம்ப பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்ப சூப்பரா இருக்கும் வாசனை. அப்ப நமக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு தேவையோ, நீங்க அந்த அளவுக்கு வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து நெய் சோறுக்கு கண்டிப்பா வேணும்.
வெங்காயமும் கொஞ்சம் ஒரு 2 பெரிய வெங்காயம் அளவுக்கு நீங்க வந்து போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல நெய் சோறுக்கு. கொஞ்சம் லைட்டா வதங்குனா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தேவையான அளவு வந்து நம்ம போட்டுக்கலாம். புதினா வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க போடுங்க. அந்த ஃப்ளேவர் தான் நெய் சோறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகா காரம் மட்டும் தான் நெய் சோறுல இருக்கும். மத்தபடி மிளகாத்தூள் எதுவுமே நம்ம அதில சேர்க்க போறதில்ல. எந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாது. பச்சை மிளகா மட்டும் போட்டு இந்த மாரி லைட்டா வதக்கி விட்டுட்டு, தக்காளி வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வந்து கொஞ்சம் வதங்குனோனே, அதில வந்து தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாரி 200 மில்லி தயிர்ல நான் பாதி தயிர் வந்து நான் அன்னைக்கு ஊத்தியிருக்கேன். அந்த தயிரையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து சிக்கன வந்து வேக வச்சுக்குருவோம். அதுக்குள்ள தக்காளி வந்து நல்லா வதங்கிரும். சிக்கன நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு, அதில வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன் மசாலாலாம் சேர்த்து செய்வோம். உப்பு வந்து அதில இருக்கும். அதனால உப்பு கொஞ்சமா சேர்த்துட்டு 2 விசில் வச்சு அத வேக வச்சுருங்க. வேற எதுவுமே நீங்க அதில போடவே வேணாம். சிக்கன் வேகுறதுக்குள்ளேயும் இங்கிட்டு வந்து சிக்கனுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்ப எண்ணெய் ஊத்தி, அதில வந்து அ சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாமே போட்டுட்டு, வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிருவோம். வெங்காயம் வதங்குனதுக்கப்புறம், அதில வந்து தக்காளியும் வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ கிரேவிக்கு தகுந்த மாரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு, அதையும் நல்லா அடி பிடிக்காம கலந்து விட்டு, கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டிங்கன்னா, நல்லா மசிஞ்சு தக்காளி வந்து நல்லா வெந்துரும். அதில கொஞ்சம் கருவேப்பில போட்டா நல்ல ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ வந்து விசில் வந்துருச்சு சிக்கன்ல. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதில வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம தேவையான தண்ணி நம்ம நெறையா ஊத்தியிருந்தோம்ல, இப்போ வந்து இந்த சிக்கன மட்டும் எடுத்து அந்த தக்காளி, வெங்காயம் வந்து வதக்கியிருந்தோம்ல, அதில வந்து சிக்கன வந்து சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சிக்கனுக்கு தேவையான அந்த சூப்பையும் நம்ம எடுத்து கொஞ்சம் வந்து இதில சேர்த்துக்கலாம். சிக்கன் செய்யும்போது வெறும் சிக்கனா நம்ம இதுலேருந்து எடுத்து போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து வராது. அதனால வந்து நான் அதிலேருந்து சிக்கன் சூப்ப எடுத்து அதில நான் கலந்துருக்கேன். ஏன்னா கிரேவிக்கு வந்து கொஞ்சோண்டு நம்ம தண்ணி இருந்தா போதும் அப்படிங்கிறனால, இந்த மாரி நான் ஊத்தியிருந்தேன். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த சிக்கன் சூப் வந்து நான் தனியா வச்சுட்டேன். இப்போ சிக்கன் மசாலா போட்டு இந்த கிரேவி வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இதில கொஞ்சோண்டு மிளகுத்தூள் வந்து நம்ம சேர்த்தோம் அப்புட்னா, கவுச்சி வாடை அடிக்காம நல்லாயிருக்கும். அதனால மிளகுத்தூள் வந்து நான் சேர்த்து அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சுருவோம். அது வந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வரவும் நம்ம வந்து அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி வந்து தூவி விட்டுட்டு, இறக்கி வச்சிரலாம். சிக்கன் கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்ப அந்த நெய் சோறுக்கு வந்து தாளிச்சு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதில வந்து இந்த சிக்கன் சூப்ப வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த டம்ளர்ல வந்து 2 1/2 டம்ளர் வந்து அரிசி வந்து நான் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து நான் 6 டம்ளர் வந்து நானு ஊத்துவேன் தண்ணி. வீட்டு அரிசி, சாப்பாட்டு அரிசிக்கு. நீங்க சீரக சம்பா, பாஸ்மதிலாம் செஞ்சீங்க அப்டின்னா, நீங்க வந்து 1 1/2 கிளாஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து எப்பயுமே நம்ம வீட்ல வந்து எப்படி சாப்பாட்டு அரிசிக்கு தண்ணி சேர்ப்போமோ, அந்த மாரி நான் வந்து தண்ணி சேர்த்தேன். 2 1/2 டம்ளருக்கு நான் 6 டம்ளர் வந்து நான் எப்பயுமே வந்து நான் ஊத்திக்கிருவேன். உங்க வீட்ல உங்க சாப்பாட்டு அரிசிக்கு நீங்க எந்த பதத்தில தண்ணி வந்து நீங்க ஊத்துவீங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்து ஊத்திக்கோங்க. இப்போ உப்பு வந்து கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. அதையும் வந்து சேர்த்துட்டேன். இப்ப அந்த சாப்பாட்டு அரிசிய நான் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ அந்த தண்ணீல அந்த நெய் சோறுக்கு நம்ம தாளிச்சு வச்சிருந்தோம்ல, அந்த தண்ணீல வந்து சேர்த்து, அப்படியே வந்து குக்கர வந்து மூடி போட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா குக்கர்ல வந்து நம்ம திரும்பி எடுத்து கலக்க முடியாது. அதனால வந்து முன்னாடியே நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் குக்கர வந்து மூடி போட்டுட்டு, எப்பயுமே நீங்க சாப்பாட்டுக்கு எத்தன விசில் வைக்கிறீங்களோ, நீங்க அத்தன விசில் வச்சு நீங்க எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பரா வந்து சோறு வந்து இந்த மாரி உதிரி உதிரியாவும் இருக்கும். நல்லாருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. சோறு வந்து நல்லா வெந்திருந்துச்சு. இத வந்து அப்படியே வந்து ஹாட் பாக்ஸ்ல வந்து நான் கொட்டி வச்சுருவேன். குக்கர்லயே நான் எப்பயுமே வைக்க மாட்டேன். பாருங்க அடியும் பிடிக்கல. ரொம்ப சூப்பரா வந்து நெய் சோறு வந்திருந்துச்சு. நான் சொன்ன மெத்தட்ல நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பாட்டு அரிசிக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஊத்துவோமோ, உங்க வீட்ல நீங்க எப்படி அரிசிக்கு நீங்க தண்ணி ஊத்தி வைப்பீங்களோ, அந்த அளவுல நீங்க வச்சாலே போதும். நெய் சோறு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த நெய் சோறுல இன்னைக்கு வித்தியாசமா நான் சிக்கன் சூப் வந்து சேர்த்திருந்தேன். நெய் சோறே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட சிக்கன் சூப் சேர்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் வீட்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து காலையில எப்படி நம்ம வந்து சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறத உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பா நீங்க பிரபஞ்சத்திட்ட அப்படி பேசி பாருங்க. ரொம்ப நல்லதே நடக்கும். இதுவரைக்கும் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ராம்ஜோ சமையலறை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.